ஹாய் गाइस, இன்னைக்கு ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா நாங்க வேற லெவல்ல தெரிவிக்க விட போறோம். இது என்ன படம், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு லாஸ்டா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வழக்கம் போல ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை எடுப்பவர் உங்கள் ஜில்லா வெங்கட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோலிங் ஆக்ஷன். என்னப்பா சிகரெட் பிடிக்கிறியா? சாரி. ஐய சாரி சொல்லாதப்பா. நீ வேற 50,000 ரூபாயை சம்பாரிச்சு 40,000 ரூபாய் ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு 10,000 ரூபாய் வீட்டில் கொடுத்துருக்க. நீ சாரி சொல்லலாமா? நீயே ஒளிஞ்சிருந்து சிகரெட் பிடிக்கிற. நல்லா இழுத்து அப்பா மூஞ்சில் விட வேண்டியது தானே. இப்போ பிரச்சனை நான் சிகரெட் பிடிச்சதா இல்லை வீட்டில் 40,000 ரூபாய் கொடுக்கலன்றதா? ஏய், நீ கொடுக்குற 40,000 ரூபாய் தான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? முதல்ல என் ரத்தத்தில் ஓடுச்சு, இப்போ உன் தம்பி ரத்தத்தில் ஓடுது. அவ்வளோதான். எவனுக்குடா வேணும் உன் காசு? நீ மட்டும் மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மா கையில் கொடுத்து அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் வெட்டியாக செலவு பண்ணியிருந்தா கூட கேட்டிருக்க மாட்டேன். உன் தம்பியும் இருக்கான்ல, அவன் எம்சிஏக்கு ஃபீஸ் கட்டணும். மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அவன் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கலாம். அவன் பணம். ஆனால் என்கிட்ட வந்து ஏன் பர்மிஷன் வாங்கி என் கையால் வாங்கிட்டு போய் கட்டுறான். அது மரியாதை. அவன் புள்ள. இப்போ எதுக்கு அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் செஞ்சா மசில் படிக்க வச்சிங்க, நான் ராமகிருஷ்ண மிஷனில் படிக்க வச்சிங்க. இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கல எப்படி கிடைக்கும்? என்னால் ஒரு ப்ரெசன்டேஷனை கூட ஒழுங்காக பண்ண முடியல. அப்போ என்கிட்ட அவ்வளோதான்ப்பா வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் துறையை மட்டும் இங்கிலீஷில் மாற்றினீங்களே, எண்ணி மாற்றிருக்கலாம்ல, ஏமாத்தல. எதுக்கு எடுத்தாலும் பார்ஷியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி இப்போ எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்க? பேரில் கூட அவருக்கு ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவர. அப்படி அவர் தான் சூப்பர் ஸ்பெஷல்னா நேரம் அவரே பெற்றுக்க வேண்டியதானே. என்ன ஏன் பெற்றீங்க? என்னப்பா பண்ணுறது? முதல்ல நீ தான் வந்து பிறந்த, அதுக்கப்புறம் தான் அவன் பிறந்தான். சூப்பர், வெரி குட். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே இப்படித்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன? அப்போ நான் புறக்காட்டி கூட பரவாயில்ல, அதுக்கு அதுதான் அர்த்தம். இது என் உடம்பு, என் உசுறு. நான் சிகரெட் பிடிக்கினா வேற ஏதோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கவலை? ஏய், பார்த்து பேசு. வேற மாதிரி ஆகிடும். வேற மாதிரி ஆகிடும்னா என்ன வேற மாதிரி ஆகிடும்? என்ன வீட்டை விட்டு வெளில போட? டேய், நீ சிகரெட் பிடி, தண்ணி அடி, வேலைக்கு போகாத, ஏதா பண்ணு. ஆனால் அவர்கிட்ட குரல வசதி பேசுறது, கை நீட்டி பேசுறது வச்சுக்கிட்ட கொன்றுவன் நாயே. படா.